ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 2024 குரூப் 4 தேர்வில் வந்த ஒரு கணக்கை பார்க்க போகிறோம். என்ன கணக்கு அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னால் ஒரு சின்ன தகவலை சொல்லிடுறேங்க. நிறைய பேருக்கு கணக்கு வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறீங்க, நிறைய பேர் கஷ்டப்படுறீங்க. உங்களில் ஒருத்தன் தான் நானும் ரொம்ப கஷ்டப்பட்டேன். பட் நான் ஏதோ அப்படி இப்படின்னு உருண்டு புரண்டு சில கணக்குகளை எப்படி போடணும் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டேன். அதை நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். சரிங்களா? நான் ஜீனிஸ் அந்த அளவுக்கெல்லாம் பெரிய ஆள் அப்படிலாம் கிடையாது. எனக்கும் ஏதோ ஓரளவுக்கு தெரியும். அப்படி தெரிகிறத நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். சரிங்களா? அதை ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி ஜாலியாக சொல்லித்தர போகிறேன். அதான் என்னுடைய கான்செப்ட்டு. ஸோ வீடியோவை முழுமையாக பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத மட்டும் மறக்காமல் கமெண்டில் போட்டுவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நல்லா சொல்லித்தர்றேங்கிற பேரில் உங்களை போட்டு கொலையாக கொள்றேனான்னு தெரில. ஸோ வீடியோ முடியும் போது நீங்கள் கமெண்டில் போட்டு விடுங்க. சரி, என்ன கணக்குன்னு பாருங்களேன். அசல் தொகை ரூபாய் 10,000 ஆனது 15% ஆண்டு வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையான வித்தியாசம் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. படிக்கும்போதே ஒன்றும் புரியலையே குமார், என்ன குமார் சொல்ல வராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் கிடையாதுங்க. இப்போ என்கிட்ட ஒரு 10,000 ரூபாய் இருக்குது. இப்போ இருக்கான்னு கேட்டால் இப்போ இல்லை, இப்போ அக்கௌண்ட்டில் 1000 ரூபாய் கீழே தான் இருக்குது. 10,000 ரூபாய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் என்கிட்ட. அந்த 10,000 ரூபாயை உங்களில் யாரோ ஒருத்தருக்கு நான் வட்டிக்கு கொடுக்குறேன். வட்டிக்கு தான் கொடுப்பேன், சும்மா கொடுக்க மாட்டேன். வட்டிக்கு எவ்வளோ கொடுக்குறேன்? 15% வட்டி வீதம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். நீ இப்போ தர வேண்டாம், 3 வருஷம் கழித்து கொடு அப்படின்னு நான் கொடுக்குறேன். நான் எவ்வளோ கொடுத்தேன்? 10,000 ரூபா கொடுத்தேன். 5% வட்டி வீதத்தில் 3 ஆண்டுக்கு நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன். வட்டிக்கு தான் கொடுத்துருக்கிறேனே தவிர்த்து தனி வட்டிக்கு கொடுத்தனா கூட்டு வட்டிக்கு கொடுத்தனான்னு தெரியல. நான் வட்டின்னு மட்டும் தான் சொல்லிட்டேன். 3 வருஷம் ஆயிடுச்சு. நீங்கள் பணத்தை திருப்பி தரணும். அப்போ நான் வீட்டில் உட்காந்து யோசனை பண்ணுறேன். நான் எப்படி யோசனை பண்ணுவேன்? வட்டிக்கு தான் அவனுக்கு கொடுத்துருக்கோம், தனி வட்டி கணக்கு போட்டு வாங்கலாமா, கூட்டு வட்டி கணக்கு போட்டு வாங்கலாமா, எப்படி வாங்கினா நமக்கு அதிகமான காசு கிடைக்கும், அப்படி தானே யோசிப்பேன். எல்லாருமே அப்படி தான் யோசிப்பாங்க. ஒரு பேச்சுக்கு வச்சுக்கோங்க, அப்படி தானே யோசிப்போம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? தனி வட்டி போட்டால் எவ்வளோ வருது, கூட்டு வட்டி போட்டால் எவ்வளோ வருது அப்படிங்கிறத ரெண்டையுமே சம்மா பண்ணி நம்ம லெஸ் பண்ணி எதில் அதிகமான லாபம்னு கண்டுபிடிப்போம். அப்படி தனித்தனியாக போட்டு கண்டுபிடிக்கிறத விட ஒரு சிம்பிள் ஃபார்முலா இருக்குது. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணாவே ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? அதாவது ஃபார்முலா அப்படிங்கிறது சில இடங்களில் தேவைப்படும், அதை மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபார்முலான்னு சொல்லலாம், ஷார்ட்கட்டு சொல்லிக்கலாம். சில இடங்களில் மட்டும் பயன்படுத்துங்க, எல்லா இடத்துலையும் பயன்படுத்திடாதீங்க. சரிங்களா? அதாவது ஒரு சிலர் ஒரு மாதிரியான ஃபார்முலாவை பயன்படுத்துவாங்க, நாம் ஒரு மாதிரியான ஃபார்முலாவை பயன்படுத்துவோம். ஸோ உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி, இங்கே நமக்கு தேவையான டேட்டாவை மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கணும். சரிங்களா? நான் இவ்வளோ நேரம் சொல்கிறத எக்ஸாமில் இவ்வளோ நேரமெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் கற்றுக்கிறதுக்காக நான் பொறுமையாக சொல்கிறேன். நீங்கள் கற்றுக்கிட்ட பிறகு நீங்கள் ஃபாஸ்ட்டாக பண்ண ஆரம்பிச்சிடணும். சரி, டேட்டாவை நம்ம எடுத்து எழுதிக்கலாமா? இப்போ அசல் எவ்வளோ? அசலுங்கிறத பி அப்படின்னு வச்சுக்கோங்க. அசல் எவ்வளோ? 10,000 ரூபாயை நான் கொடுக்குறேன். 10,000 ரூபாய். வட்டி விகிதம் ஆர் எவ்வளோ? வட்டி விகிதம் 15%. ஆண்டு என்னன்னு வச்சுக்கலாமா? காலம் 3 ஆண்டுகள். இந்த 3 டேட்டாவும் நம்மகிட்ட இருக்குது. சரி, இந்த 3 ஆண்டுக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் வித்தியாசம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. இந்த ஃபார்முலாவை மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதாவது நல்லா கற்றுக்கணும் அப்படிங்கிறது இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நமக்கு தேவையில்லாதது. எதில் நமக்கு மார்க் கிடைக்குமோ அதை பார்த்துட்டு போகிறது. சரிங்களா? ஸோ என்ன ஃபார்முலான்னு பாருங்கள். பி பெருக்கல் ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கிறீங்க, R/100, அடுத்தது ஒரு ப்ராக்கெட் போட்டு ஸ்கொயர் போடுறீங்க, இன்ட்டு இன்னொரு ப்ராக்கெட் போடுறீங்க, 3 ப்ளஸ் போட்டு R போடுறீங்க, பை 100 போடுறீங்க. சரிங்களா? அதாவது நல்லா பாருங்கள், இந்த 3 அப்படிங்கிறது தனியாக வெளியே இருக்குது. இதை நம்ம என்னவா எழுதிக்கலாம்? இப்படி கூட எழுதிக்கலாம், 300 ப்ளஸ் R/100 இப்படி கூட போட்டுக்கலாம். சரிங்களா? நமக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம், உங்கள் சாய்ஸ் தான். சரிங்களா? எப்படி வேணால் நீங்கள் பார்த்துக்கோங்க. இதுதான் ஃபார்முலா. சரிங்களா? புரியுதுங்களா? இதுதான் ஃபார்முலா. ஜஸ்ட்டு ரீட் பண்ணுங்கள், அவ்வளோதான். இங்கே 3 + R/100 அப்படிங்கிறதுக்கு பதிலாக 300 + R/100 இப்படியும் போட்டுக்கலாம். ஆனால் நிறைய பேர் இப்படி தான் போடுவாங்க, 3 + R/100ன்னு போடுவாங்க. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ நமக்கு ஃபார்முலா கிடச்சிருச்சு. ஃபார்முலாவில் நமக்கு தேவையான டேட்டாவை அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணுங்கள். அசல் எவ்வளோங்க?
சொல்லுப்பா. அசல் எவ்வளோ? 10,000 ரூபா. 10,000 வட்டிக்கு வாங்கியிருக்கீங்களா? அடுத்து வட்டி விகிதம் எவ்வளோ? வட்டி விகிதம் 15%. 15/100. இங்கே வந்து ப்ராக்கெட்டில் ஸ்கொயர் இருக்கா? இன்ட்டு. அடுத்தது 300. 300 ப்ளஸ் வட்டி விகிதம் எவ்வளோங்க? 15/100. அவ்வளோதான். போட்டாச்சா? ஓகேவா? சரி, இதை நம்ம சுருக்க முடிஞ்சால் சுருக்கலாம். ஈஸியாக சுருக்குங்க பார்ப்போம். எப்படி சுருக்கலாம்? இங்கே ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத அப்படியே சுருக்கிடலாமா? 5ஆல் அடிக்கலாமா? 3 5 15, 25 100. ஓகேவா? முடிஞ்சு போச்சு. அடுத்து இதை கூட்டிடலாமா? 300 ப்ளஸ் 15 எவ்வளோ வருங்க? 315ன்னு வரும். சரி, ஓகே. அப்படி எடுத்து எழுதிக்கலாம். இங்கே பாருங்கள், 10,000 ரூபாய் இருக்கிறது. இன்ட்டு 3/20 ப்ராக்கெட் போட்டு ஸ்கொயரு பெருக்கல் 315/100. சரிங்களா? அடுத்த ஸ்டெப்புக்கு வருவோம். இந்த ஸ்கொயரில் இருக்கிறத வந்து நம்ம தனியாக கூட எடுத்து எழுதிக்கலாம். அது நம்முடைய சாய்ஸ் தான். சரிங்களா? ஸ்கொயர்னாவே தனியாக எடுத்து எழுதிக்கலாம். 3/20 இன்ட்டு 3/20 இப்படி கூட எழுதிக்கலாம். நம்ம சாய்ஸ் தான். சரிங்களா? சரி, இப்போ நம்ம சுருக்கலாமா? அப்படியே சுருக்குங்க. இங்கே ஒரு 0, 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 இங்கே ஒரு 0. அடிச்சாச்சா? அப்போ என்ன இருக்குது? இங்கே பாருங்கள், எடுத்து எழுதிட்டுமா? எழுதிடுறேன் பாருங்கள். 3 பெருக்கல் 3 பெருக்கல் 315 பை போட்டு இங்கே ஒரு 2 இருக்குது, இன்ட்டு இங்கே ஒரு 2 இருக்குது. இதை நம்ம சுருக்கலாமா? 3 × 3 9. சரிங்களா? 9 × 315 அப்படியே போடுங்க. 315 × 9 பெருக்கலாமா? சரி, பாருங்கள். 9 5 45க்கு 5 மிச்சம் 4, ஒரு 9 9, 9 4 13, 13க்கு 3 மிச்சம் 1, 3 27, 27 1 28, 2,835 ரூபா வருதா? அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 2,835 வகுத்தல் 2 2 4. ஓகே, இதை வகுக்கணும். வகுக்கலாமா? சரி, எப்படி போடலாம்? டானா வகுத்தில் போடலாமா? 2,835 இங்கே 4 போட்டாச்சு. வகுங்க. 1 நாங்க 2 8 3 12 4 16 5 20 6 24 7 28. அதாவது இந்த டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கும்போது முதல்ல நான் படித்ததே இந்த கணக்கு வாய்ப்பாடு தாங்க. 70னா 280 ஆச்சா? ஓகே. கழிச்சா மீதி என்ன இருக்குது? 35 இருக்குது. அப்புறம் அடுத்தது பாருங்கள். 1 4 2 8 3 12 4 16 5 20 6 24 7 28 8 32. அப்போ 8 போட்டுக்கலாமா? 8 போட்டு 32. மீதி என்ன இருக்குங்க? 3 இருக்குது. அப்போ புள்ளி வச்சு நம்ம 0 சேர்த்திக்கலாம். 30 வந்தால் என்ன வருங்க? 1 4 2 8 3 12 4 16 5 20 6 24 7 28. 7. அப்போ 28. மீதி என்ன இருக்குங்க? 2. 5 20. சரிங்களா? அப்போ 708 ரூபா 75 காசு தான் வித்தியாசம். எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. சரிங்களா? இவ்வளோ நேரம் எக்ஸாமில் ஆகுமான்னு கேட்டால் ஆகாதுங்க. அதாவது நான் சொல்லித்தரேன் அப்படிங்கிற பேரில் உங்களை வறுத்தெடுத்ததுனால இவ்வளோ டைம் ஆயிடுச்சு. பட் எக்ஸாமில் இதே மாதிரி சம்மை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். சரிங்களா? இவ்வளோ தான், சிம்பிள் தான். இந்த ஃபார்முலாவை மட்டும் மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்கும். மனப்பாடம் பண்ணிவிட்டு நம்ம சம் போடுற மாதிரி இருக்கும். பெருக்கல் வாய்ப்பாடு ரொம்ப மஸ்ட்டு. இன்னும் படிக்காதவங்க படிச்சுக்கோங்க, வேறு வழி இல்லை. சரி, இதோட வீடியோ முடியுதான்னு கேட்டால் கிடையாது. நான் மட்டும் கணக்கு நடத்திக்கிட்டு நான் கஷ்டப்படணும், நீங்கள் சந்தோஷமாக இருக்கலான்னு பார்க்குறீங்களா? அதுதான் முடியாது. உங்களுக்கான கேள்வியை சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. அசல் 20,000 ரூபாய். நோட் பண்ணுங்கள். உங்களுக்கான சம்மு. வட்டி விகிதம் 20%. காலம் 3 ஆண்டுகள். தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்குமான வித்தியாசம் என்ன? இது உங்களுக்கான சம். செஞ்சுட்டு கமெண்டில் போட்டு விட்றீங்க. யார் கமெண்டில் போடுறீங்களோ பார்க்கலாம். அவங்களுக்கெல்லாம் பரிசு காத்திருக்கிறது. என்ன பரிசு அப்படிங்கிறது 2035க்கு பிறகு அறிவிக்கப்படும். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் போட்டு விடுங்க. வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும், உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக என்னால் முடிஞ்சதை நான் சொல்லி கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நிறைய கொஷின் வேணுமா மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்க. நிறைய வீடியோக்களை நம்ம தொடர்ந்து அப்லோட் பண்ணுவோம். சரிங்களா? ஓகே, அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.